உங்களை மீறி ஒரு கோபம் உங்களுக்கு வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் உங்களுக்குள்ளே வருதுன்னா அது என்ன ஆகும், உங்களை நாசம்தான் பண்ணும். இது வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் கண்ட்ரோல் மீறி வருதுன்னா அது எல்லாமே பாதுகாப்பற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாய், பிரைஸ் லார்ட், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நான் ஒரு வேத வசனத்தை நான் அவங்க கூட வந்து தியானிக்கலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன். ஸோ எடுத்துருக்கிற வேத வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஸோ உண்மையாகவே இந்த வசனம் வந்து நான் தியானித்த ஒரு வசனம். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது உண்மையாகவே என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வசனம் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தன் ஆவியை அடக்காத மனுஷன். ஸோ இந்த மனுஷனை பற்றி தான் அதில் சொல்லியிருக்கு. தன் ஆவியை அடக்காத மனிதன் எப்படி இருப்பானா, மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருப்பானா. இப்போ ஒரு பட்டணம்னா சிட்டி, ரைட்? ஒரு சிட்டிக்கு பாதுகாப்பு அந்த பட்டணத்தின் மதில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருவேளை அந்த பட்டணத்தின் மதில் வந்து இடிஞ்சு கிடக்குது அப்படின்னா அந்த சிட்டிக்கு பாதுகாப்பு இல்லை. ஈஸியாக என்ன ஆயிடுவான், எதிரி வந்து உள்ளே நுழைஞ்சிருவான், அந்த பட்டணத்தை நாசம் பண்ணலாம், அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிறத ஈஸியாக வந்து கைப்பற்றிட்டு போகலாம், திருடலாம், ரைட்? என்னன்னாலும் தீங்கு பண்ணலாம், ரைட்? அந்த சிட்டிக்கு, அந்த பட்டணத்துக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஆவியை அடக்காத மனிதனும் அப்படி தான் இருக்கானா, பாதுகாப்பற்ற ஒரு மனிதனாக இருக்கிறானா, மதிலிருந்து கிடைக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த ஆவி அப்படிங்கிற போது எதை குறிச்சு அப்படின்னா, நம்மளோட ஆவி வந்து நம்ம மாம்சத்தோட கலந்துருக்கு இல்லையா, நம்ம ஆவி மாம்சத்தோடு இருக்கு. ஆனால் நம்ம மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு மனிதனை குறித்து தான் அதில் சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்முடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க மீன்ஸ் நம்முடைய கோபமாக இருக்கலாம், நம்முடைய ஆசை இச்சைகளாக இருக்கலாம், நம்முடைய உணர்ச்சிகளாக இருக்கலாம், நம்முடைய வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய செயல்களாக இருக்கலாம், ரைட்? ஸோ எதுவாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்முடைய ஸ்பிரிட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்முடைய தன்னடக்கத்தை தான் இதில் குறித்து சொல்லியிருக்கு. நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதவர்கள் யார் தன்னைத்தான கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறானோ அந்த மனுஷன் பாதுகாப்பற்ற மனுஷன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போது நம்மளுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேதம் சொல்லுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்ட்டு 9 கனிகளை, ஆவியின் கனிகள் அப்படின்ட்டு 9 கனிகளை குறித்து வேதம் வந்து கலாத்தியரில் சொல்லியிருக்கு. ஸோ அந்த கனிகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சையடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது டெம்பரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லை, தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் பாதுகாப்பற்ற மனுஷன். இந்த ஒரு குணம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் பாதுகாப்பற்ற மனுஷன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஈஸியாக ஒருவேளை நீங்கள் வந்துட்டு உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கோபமே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆயுதமாக பிசாசு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுவே உங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மையாக மாறிடும். அது பாதுகாப்பு இல்லாததாக மாறிடும். உங்களை மீறி ஒரு கோபம் வருதுன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பற்றது, ரைட்? ஈஸியாக அதுவே உங்களை வந்து என்ன ஆயிரும், கெடுக்கிற, நாசம் பண்ணுற ஒரு ஆயுதமாக பிசாசு யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை வந்து உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த உணர்ச்சிகளை உங்களை மீறி கண்ட்ரோல் பண்ண முடியாததாக ஒன்று இருக்குன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பற்றது. ஈஸியாக பிசாசு இதை வச்சு அவங்கள என்ன பண்ணிடலாம், வீழ்த்திடலாம், அவங்கள நாசம் பண்ணிடலாம். ஒருவேளை உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு பிசாசு என்ன பண்ணிடுவான், வீழ்த்திடுவான். நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய செயல்கள், கிரியைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களை நாசமாக்கிறோம். அதுவே நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாத்தையும் நம்ம அடக்கி ஆள்கிறவர்களா, நமக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு குணம், நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட், ஆவியின் கனியில் ஒன்று. ஸோ அது நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம ஆவியை நம்ம அடக்கி கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய இருதயத்தை நம்முடைய ஆசை இச்சைகளை நம்ம அடக்கி கொள்கிறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன், கலாத்தியரில்,
கிறிஸ்துவனுடையவர்கள். ஒருவேளை கிறிஸ்துவனுடையவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஒருவேளை நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, நான் கிறிஸ்துவனுடையவன் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு மனுஷியாக நீங்கள் இருக்கீங்க, இருந்துக்கிட்டு உங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. உங்கள் மாம்சத்தை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை, அதன் ஆசை இச்சைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. ஏன்னா அந்த குணம் உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படிப்பட்டவர். நம்ம மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை நம்ம சிலுவையில் அறைந்திருக்கணுமா? நம்ம பழைய மனுஷன் இது, நம்ம அதை சிலுவையில் அறைந்திருக்கணுமா? அப்போனா தான் நம்ம வந்துட்டு ஆண்டோடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடையவர்களாக நம்ம மாற முடியும். பாதுகாப்பு, நமக்கு ஒரு பாதுகாப்பாக அது இருக்குது அப்படின்ட்டு வேதம் நமக்கு சொல்லுது. அப்போது நம்ம மாம்சத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர்களாக இருக்கணும், தன் ஆவியை அடக்கி கொள்கிற ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அப்படி நம்ம அடக்கி கொள்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது பிசாசுக்கு நம்ம இடத்துல இடம் இல்லை. பிசாசு ஈஸியாக நம்மளை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. ஓகே ரைட். கண்டிப்பாக அந்த வசனம் உங்களுக்கு வந்துட்டு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் வச்சு நீங்கள் உங்களை தியானித்து பாருங்கள். நம்ம சரியாக தான் இருக்கிறோமா, நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம தியானித்து பாருங்கள். தியானித்து பார்த்து நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. நீங்கள் அப்படி சரிப்படுத்துவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.